தடவை எம்எஸ்வி சார், தம்பி நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மியூசிக் அசோசியேஷன் ஒரு பில்டிங் இருக்கு கோடம்பாக்கத்தாங்க, வடபழனியில். இங்கே வரீங்களா அப்படின்னு கேட்டார். நாங்கள் போனேன். போனால் நான் வந்து சின்ன வயசில் பார்த்து பார்த்து வேந்து போனேன். நெஞ்சப்பா ரெட்டின்னு ஃப்ளூட், ஒண்டர்ஃபுல் ஃப்ளூட் பிளேயர். அவங்க போயிட்டாங்க பாவம். என்னை கூப்பிட்டு இது ஒரு பிட்டு அவரே மறந்துட்டேன்றாரு, எங்களால் டக்குன்னு அந்த இது பண்ண முடியல, நீ கொஞ்சம் விசில் அடிச்சு காட்டுனாரு. எம்எஸ்வி ரிஹர்சலில் என்னை விசில் அடிச்சு காட்ட சொல்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய பெருமை. அவர் நெஞ்சப்பா சிரிக்கிறார். ஏய் இந்தாப்பா நீ ஞாபகம் வச்சிருக்கிறதே. அவர் கொஞ்சம் தெலுங்கு கலந்து பேசுவார். நான் பட்டு காட்டு அப்படின்னு சொல்லி இந்த நிலவுக்கு என் மேல ஒரு பிட் வரும், அது விசில் பண்ணி காமிச்சேன். அதாவது இந்த பிட்டு கொஞ்சம் கஷ்டமான பிட், இப்போ வரமாட்டேங்குது, வயசாகி போச்சு. இது அப்போ அடிச்சு விட்டா அப்படியே டக்குன்னு, ஹரி என்னப்பா இந்த பையன் ஞாபகம் வச்சிருக்கிறான் அப்படின்றாரு அவர். ஸோ இதெல்லாம் எனக்கு எம்எஸ்வி. நான் வந்து கர்நாடிக் மியூசிக்கை கூட அவ்வளோ ரசிக்க மாட்டேன். எம்எஸ்வி மியூசிக்னா எனக்கு உயிர். பாடல்கள் யார் சார் உங்களுக்கு? நம்பர் 1 டிஎம்எஸ், அதுக்கப்புறம் எஸ்பிபி ஜெயசுதாஸ் ஈக்குவலா. நம்பர் 1 டிஎம்எஸ். அது யார் என்ன சொன்னாலும் அது என் கருத்தை மாற்றிக்க விரும்பவில்லை.